ஒரு சிறிய கிராமம், பச்சை பசேல் புல்வெளிகள், பறவைகளின் குரல். அங்கே வாழ்ந்தான் ராஜ் என்ற இளைஞன். அவனுக்கு ஒரு பெரிய கனவு வெற்றியாளராகணும். ஆனா அவனுக்கு ஒரு தப்பான நம்பிக்கை இருந்தது. மெதுவா வளர்றவங்க தோற்கிறவங்க. அவன் எல்லாத்தையும் சீக்கிரம் செய்யணும் என்று நினைப்பான். வாழ்க்கையில் அவசரம்தான் வழி. அவசரமா ஓடுறவன் தன் வழியை மறந்து விடுவான். அதுவே ராஜ். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய பண்ணை வீட்டுக்குச் சென்றான். அங்கே ஒரு வயதான தோட்டக்காரர் மரங்களுக்கு தண்ணி ஊத்திக் கொண்டிருந்தார். தாத்தா, நீங்க தினமும் மரம் நட்டுட்டே இருக்கீங்க. சில மரங்களுக்கு பலன் வர 10 வருடம் ஆகுமாம். அதுவரைக்கும் காத்திருப்பது வீணில்லையா? தாத்தா, மரத்துக்கு நேரம் தேவை மகனே. சில மரங்கள் 1 மாசத்துல வளர்கிறது, ஆனா சீக்கிரம் வாடும். சில மரங்கள் வருடங்கள் எடுக்கிறது, ஆனா 100 வருடங்கள் நிழல் தரும். அந்த வார்த்தை ராஜ் மனசுல பதிஞ்சது. அவன் தன்னோட வாழ்க்கையையும் மரத்தோட வாழ்க்கையையும் ஒப்பிட்டான். ராஜே, நான் வேரே போடாம வளரணும்னு நினைச்சிட்டேன் போல. அவனுக்கு அந்த உண்மை திடீர்னு புரிந்தது. அந்த நாளிலிருந்து ராஜ் தன் கனவுகளை மெதுவா கட்ட ஆரம்பித்தான். தினமும் சிறிய முயற்சி. தோல்வி வந்தாலும் நின்றுவிடாம பயிற்சி செய்தான். 5 ஆண்டுகள் கழித்து அவன்தானே வளர்த்த ஒரு சிறிய கம்பெனியால் பலருக்கு வேலை கிடைத்தது. அவன் மீண்டும் அந்த தோட்டத்துக்குச் சென்றான். ராஜ மனமகிழ்ச்சியோடு, தாத்தா, நீங்க சொன்ன மரத்தின் ரகசியம்தான் என் வெற்றிக்குக் காரணம். தாத்தா மெதுவாக புன்னகையுடன், மகனே, வேர் வலிமையாக இருந்தா கிளைகள் தாமாகவே பரவும். வாழ்க்கையிலும் அதே பொறுமையும் நம்பிக்கையும் வேறாயிருக்கணும். மெதுவாக. மரம் வளர நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனா ஒருமுறை வளர்ந்தால் நிழல் தருகிறது. உன் கனவும் அப்படித்தான் மெதுவா வளரட்டும், ஆனா ஆழமா வளரட்டும். நினைவு வை, வேரே வலிமையாக இருந்தால் புயலும் உன்னை அசைக்க முடியாது.